ஜெபம் செய்வோம். ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும் தேவாதி தேவனுமா நல்ல தகப்பனே, நல்ல பிதாவையும் ஆராதிக்கிறோம். ஒருவரை அதிசயங்களை செய்கிறவர், சேரக்கூடாதில் வாசம் பண்ணுகிறவர், உண்மையில்லாமல் தேவன் என்று சொல்லி ஆராதிக்கிறோம். உண்மையுள்ள சாட்சி, மருத்துவந்து முதற் பிறந்தவர், பூமியின் ராஜாக்கள் அதிபதியாக இருக்கிறவர், இருந்தவர், வருகிறமான சர்வமுள்ள கர்த்தர், பசுத்தர் பசுத்தர் பசுத்தர்னு சொல்லி ஆராய்ச்சி முற்று செய்கிறோம். நீரே தேவன், நீரே கர்த்தர், பாதாளத்தின் வாசல்களை தகப்பன் திறவுகளில் வைத்தவராக இருக்கிறீர், ஆராதிக்கிறோம். நீரே பெரியவராக இருக்கிறீர், நீரே ஆண்டவராக இருக்கிறீர், சேனைகளின் கர்த்தர், மகா உன்னதமான தேவன், மண்ணீரை காக்கிறவர், இருதயத்தில் ஞானமுள்ளவர், பலத்தில் பராக்கிரமசாலி, ஆராய்ந்து முடியாத காரியங்களை எண்ண முடியாத அதிசயங்களை செய்கிறவர். ஆறவே உடைய பாதம் பணித்து மூக்குப்புற பாதத்தில் சாஷ்டாம் வந்து ஆராய்ச்சி முற்று செய்கிற ஆண்டவரே, இந்த நாளை ஈவாய் கொடுத்திருக்கார் ஸ்தோத்திரம். இந்த நாடு ஆராதனை ஏறெடுக்க எங்களுக்கு கிருபைத்தாரும் காத்துக்கொள்ளும். இந்த ஆராதனை முழுதுமாக உடைய பிரசனத்தால் நிறைத்து ஷக்கினா மகிமையால் மூடி ரத்தத்தை விழா கொண்டு வந்து ஆசீர்வதியும். எல்லாவற்றையும் நாங்கள் உண்மையை நம்பியிருக்கிறோம். உண்மையெல்லாம் என்ன செய்யக்கூடும்? ஆகவே நீரே தகப்பனே எங்கள் மத்தியிலிருந்து அசிவாடி வழிநடத்த வேண்டுமாய் உடைய கரங்களை ஒப்புவத்தில் நிற்கிறோம். ஆண்டவரே இறக்குமாயிரும் ஆசீர்வதியும். எல்லாவற்றும் நாம் மையப்பட கிருபைத்தாரும் காக்கிற தேவனாக்க என்று சொல்லி ஆராதிக்கிறோம். வழிநடத்திக்குள்ளும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடும். நீரை பொறுப்பிட ஆண்டவரே. இந்த நாளுடைய ஆராதனை நம்முடைய கரங்களில் பிடிக்கிறோம். வார்த்தைகளுக்காக ஜெபிக்கிறோம். சரண் பிரேமான் கூட கிடியனில் கொண்டு வந்து நீரை அவர் மூலம் கொடுக்குற வார்த்தைகளுக்காக ஜெபிக்கிறோம். பீட்டர் பாடுறதுக்காக ஜெபிக்கிறோம், காத்துக்கொள்ளும். இங்கே கூட பாடல்களுக்காக ஜெபிக்கிறோம், ஆஸ்வதியம். மற்ற வார்த்தைகளுக்காக ஜெபிக்கிறோம், ஆஸ்வதியம். நீரை பெரிய காரியம் செய்ய ஸ்தோத்திரிக்கிறோம். பெரியவரெல்லாம் ஒப்படுக்கிறோம். ஆண்டவரே இறக்கமாயிரும். சரண் தியோடர், சரண் எடியூலியன்ஸ் மற்றவரெல்லாம் ஒப்படுக்கிறோம். நீரை வேண்டிய கிருபை தந்து அவர்களையும் ஆசிர்வதித்து அங்கங்கே நீ உபயோகித்துக் கொள்ள வேண்டுமா கெஞ்சுகிறோம். ஆஸ்வதி ஆண்டவரை இறக்கமாயிரும். இந்த எல்லாத்துக்கும் நாம் உண்மையை நம்பி இருக்கிறோம். நீரை வழிநடத்தி ஆஸ்வதியும். வந்த ஊருக்காக நன்றி சொல்கிறோம். வர வேண்டிய சீக்கிரமாய் கொண்டு வரும். சீக்கிரமாக வர வேண்டிய அந்த ஆண்டவரே தாற்பயத்தை கற்றுத்தர வேண்டுமா கெஞ்சுகிறோம். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கட்டளையிட ஆண்டவரே இறக்குமாயிரும் ஆஸ்வதியும். மறுபடியும் எங்களை ஒப்படுக்கிறோம். காண்கிற காணாத எல்லா அந்தகார சக்தியிலையும் ஆண்டவராக இயேசுனா கடந்து கட்டு நீரை எங்கள் மத்தியில் இருந்து ஆசீர்வாடி ஆசிரிக்கவும் என்று எங்களை மட்டுமா ஒப்புக்கட்டுவதாக ஆண்ட மீட்புமா இயேசு நாமத்தை ஸ்தோத்திரம் எடுக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். என்ற நாவில் புது பாட்டு என்ற இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன்,
அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார், எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். என்னை அவர் தூக்கி எடுத்தார், நாற்றமெல்லாம் ஜீவரத்தம் கொண்டு மாற்றினார். சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார், நாற்றமெல்லாம் ஜீவரத்தம் கொண்டு மாற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார், எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார், எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார்.
பிரைஸ் லார்ட். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தகுதியில்லாத என்னையும் கூட கர்த்தர் இந்த இடத்திலே அவருடைய வார்த்தையை கூறும்படியாக கர்த்தர் கிருபை செய்வதற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த பரிசுத்தமான நாளிலே ஆராதனைக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேதவசனம் உபாகமம் 31ஆம் அதிகாரம் 8வது வசனம். உபாகமம் 31ஆம் அதிகாரம் 8வது வசனம் நான் படிக்கிறேன். கர்த்தர் தாமே உமக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றார். அதற்காக வார்த்தை கொடுத்ததற்காக ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நேரத்திலே இந்த ஆலயத்திலே எங்களை உம்மை ஆராதிக்கும்படியாக எங்களை கொண்டு வந்து சேர்த்ததற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, வந்து கொண்டிருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். சீக்கிரமாக இந்த இடத்துல கொண்டு வந்து உம்மை ஆராதிக்கும்படியாக நீர் கிருபை செய்யும்படியாக உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். கொடுத்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். வார்த்தையின் மூலமாக பேசும் கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையை தியானிக்கும் வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் தானே ஒவ்வொருவருடைய உள்ளத்தில் பேசும்படியாக உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். இந்த நேரத்திலும் கூட பலவீனமாக வேலை நிமித்தமாக உள்ளவர்களுக்காக வேண்டி ஜெபிக்கிறோம். நீ தானே அவர்களை நீ பாதுகாத்து கொள்ள முடியாது உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்பட்டோம். துதி கன மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறேன். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஏறடிக்கிறேன் அன்பின் பிதாவே, ஆமென். பாருங்கள், அவர் கர்த்தாவே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றார். ஆண்டவர் நம்மளை எப்பொழுதும் பார்த்து நீ பயப்பட வேண்டாம், நீ கவலைப்பட வேண்டாம், நான் உன்னோடு இருக்கிறேன் என்று அவர் சொல்கிறார். கர்த்தர் நம்மளை எல்லா விதங்களிலும் பாதுகாத்து வருகிறார். அவர் நம்மை எப்படியெல்லாம் பாதுகாத்து வருகிறார் என்று வேதவசனத்தின் மூலம் நாம் தியானிக்கலாம். நம்முடைய தேவன் ஒரு தகப்பனைப் போல இறங்குகிறவர். இரண்டாவது, அவர் ஒரு தாயைப் போல தேற்றுகிறவர். மூன்றாவது, அவர் ஒரு கழுகை போல் தன் குஞ்சுவை சுமந்து வழி நடத்துகிறவர். நான்காவது, தட்டானைப் போல புடமுடுகிறவர். ஐந்தாவது, மேய்ப்பனைப் போல தேடுகிறவர். ஆறாவது, அவர் ஒப்பற்ற நியாயாதிபதி. ஏழாவது, மணவாளன் மணவாட்டியில் மகிழ்வது போல அவர் மகிழுகிறார். வேதவசனம் தெளிவாக இதை பற்றி தெளிவாக கூறுகிறது. நம்மை ஒவ்வொன்றாக அவர் தியானிக்கலாம். வேதவசனம் என்ன சொல்லுகிறது நாம் ஒவ்வொன்றாக தியானிக்கலாம். தகப்பனைப் போல் இறங்குகிறவர். உபாகமம் 1ஆம் அதிகாரம், உபாகமம் 1:31. உபாகமம் 1:31. நாம் எத்தனையோ தகப்பன்மார்களை பார்த்துருக்கோம். தன்னுடைய பிள்ளைகள் பலவீனமாக இருக்கும் பொழுது, கஷ்டப்படும் பொழுது, சில நேரம் ஆற்றை கடக்கும் பொழுது ஒரு தகப்பன் தன் பிள்ளையின் மேல் இரக்கம் வைத்து அவனை தோளில் சுமந்து செல்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் தகப்பன் கொஞ்ச காலம் மாத்திரம்தான் அந்த பிள்ளையின் மேல் அன்பாக இருப்பார், பாசமாக இருப்பார், அவன் மேல் தோளில் சுமக்க முடியும். ஆனால் நம்முடைய தேவன் தகப்பனை விட தான் படைத்த அத்தனை மக்களின் மேல் இரக்கம் காட்டி நம்மை பாதுகாக்க இரக்கம் உள்ளவராக, சுமக்கக்கூடியவராக இருக்கிறார். அடுத்தது பார்க்கலாம். சங்கீதம் 103:13. சங்கீதம் 103:13.
சங்கீதம் 103:13. தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறான். தேவனுக்கு உண்மையாய் பயந்தவர்களை தேவன் இரக்கம் காட்டுகிறான். தேவனுக்கு பயப்படும் பயம் பாவத்திலிருந்து தேவனிடத்தில் திரும்பவும் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளவும் செய்கிறது. இரண்டாவது, தாயைப் போல அவர் தேற்றுகிறவர். ஏசையா 66:13. ஏசையா 66:13. ஒரு தாய் தன் பிள்ளை பலவீனமாக இருக்கும் பொழுது, அழுகையின் போது, உணவு தேவைப்படும் பொழுது மற்றவர்களை விட தாய் தன் பிள்ளையின் மேல் பாசம் காட்டி பிள்ளையின் தேவைகளை பூர்த்தி செய்வாள். ஆனால் நம்முடைய தேவன் தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று வேதவசத்து மூலமாக நாம் கூறுகிறதை பார்க்கிறோம். அடுத்தது பார்க்கலாம். ஏசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 49:15. ஏசையா 49:15. ஒரு தாய் தன் மகனை குறிப்பிட்ட காலம் வரை காப்பாற்றுவாள். ஆனால் நம்முடைய தேவன் நம்மை சிருஷ்டித்த நாள் முதல் நம்முடைய முடிவு பரியந்தம் இருக்கும் வரை நம்மளை பாதுகாத்து காப்பாற்றுகிறவராக இருக்கிறார். ஒரு தாய் தேற்றுவது போல் நம்முடைய நேசர் நம்மை தேற்றுகிறார். அடுத்ததை பார்க்கலாம். அவர் ஒரு கழுகை போல சுமந்து வழி நடத்துகிறார். கழுகு தன் குஞ்சுவை சுமந்து வழி நடத்தும். அதுபோல் நம்முடைய ஆண்டவரும் ஒரு கழுகை போல நம்மை சுமந்து வழி நடத்துகிறவர். உபாகமம் 32:11-12 படிக்கலாம். உபாகமம் 32ஆம் அதிகாரம் 11-12. பாருங்க, ஒரு தாய் கழுகான என்ன செய்ய தன்னுடைய குஞ்சுக்காக வேண்டி முதலாவது குச்சிகளை போடும், பிற முள்ளுகளை போடும், அதற்கு மேலே நல்ல பஞ்சு இறகுகளை போட்டு பஞ்சு மெத்தை போல் அந்த குஞ்சுவை வைத்து பராமரிக்கும். அதற்காக வேண்டி பல இடங்களில் போய் வேட்டையாடி அதற்கு நல்ல உணவாக கொண்டு வந்து கொடுக்கும். கொஞ்சம் கழுகு சிறிய குஞ்சானது வளர ஆரம்பித்தவுடன் இந்த குஞ்சானது தன்னைப்போல் வளர வேண்டும், தன்னைப்போல் இறை தேட வேண்டும், தன்னைப்போல் பறக்க வேண்டும் என்று அது நினைத்து அந்த மெதுவாக அந்த பஞ்சுகளை எடுக்குமாம். அப்பொழுது அந்த குஞ்சுக்கு கொஞ்சம் கஷ்டம் வரும். இப்போ கொஞ்சம் பறக்க தீர்மானிக்கும். அந்த முள்ளு அந்த குச்சியானது அந்த காலில் குத்த ஆரம்பிக்கும். பிறகு உலகத்தை பார்க்க ஆரம்பிக்கும். பிறகு தாய் கழுகானது தன்னுடைய குஞ்சுவை மேலே ஆகாயத்து உச்சிக்கு கொண்டு போய் சட்டையின் மேல் ஏற்றி கொண்டு ஆகாயத்து உச்சிக்கு மேல் போய் தன்னுடைய குஞ்சை அப்படியே கீழே விடுமாம். அப்போ அந்த குஞ்சானது ஐயோ அது நினைத்து கொள்ளும், நான் சாகப் போகிறேனே, நான் இவ்வளோ உயர்த்திருந்து வருகிறேன் என்று கவலைப்பட்டு அது பறக்க முயற்சி செய்யும். ஆனால் அது ஒரு 100 அடிக்கு முன்பாகவே தாய் தன் குஞ்சுவை உடனே வந்து தோளின் மேல் சுமந்து கொள்ளுமாம். அதே போல் பல நேரங்களில் அந்த கழுகானது அந்த குஞ்சுக்கு நல்ல ட்ரைனிங் கொடுத்து அதைப்போல் பறக்கவும் அதைப்போல் வேட்டையாடவும் செய்வான். அதுபோல் நம்முடைய தேவன் நம் தாயின் வயிற்றில் இருக்கும் முதல் நாம் இறக்கும் வரை கண்மணியைப் போல் அவர் காத்து வருகிறார். தேவன் நம்மேல் காட்டும் இரக்கம் காட்டுவதினால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் சாத்தான் சோதனையை கொண்டு வருவான். தேவனுடைய விருப்பம் நாமும் அவரைப் போல் பாவம் இல்லாத வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதே.
சோதனை வரும் நேரங்களில் நாம் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, அவரை ஆராதிக்கும் பொழுது, அவரை தேடும் பொழுது தேவன் அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். கழுகானது தன்னுடைய கொஞ்ச காலம் மாத்திரம்தான் பார்க்கும். ஆனால் நம்முடைய தேவன் அப்படியல்ல. அவர் நம்முடைய இறுதி காலம் வரை நம்மளை காக்க வல்லவராயிருக்கிறார். அடுத்தது பார்க்கலாம். தேவன் நம்மை ஒரு தட்டானை போல புடமடுகிறவர். யோபு 23ஆம் அதிகாரம் 10வது வசனம். யோபு 23ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஒரு தங்காசாரி ஒரு தங்கை நகை செய்ய வேண்டும் என்றால் தங்கத்தை புடமிடுவான். நல்ல சரியான சூட்டில் போட்டு நல்ல புடமிடுவான். அப்பொழுது அந்த தங்கமானது நல்ல சுத்தமாக மாறும். ஒரு அந்த அலுமினியம் இந்த மாதிரி பல பொருள் சேர்ந்திருக்கும். அதை புடமிடும்போது சுத்தமான தங்கமாக மாறும், பளபளக்கும். அதுபோல் நம்முடைய தேவன் நம்மை பாவத்திலிருந்து, அக்கிரமம், வேண்டாத சிந்தனையிலிருந்து நம்மை புடமிட்டு பொன்னாக விளங்கச் செய்வார். இப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்க வேண்டும். அவர் அடுத்தது பார்க்கலாம். அவர் ஒரு மேய்ப்பனைப் போல தேடுகிறவர். ஒரு மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளுக்காக எப்படி பார்ப்பானோ அதுபோல் தேவன் மேய்ப்பனைப் போல நம்மை காக்க வல்லவராயிருக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 10வது வசனம். லூக்கா 19:10. லூக்கா 19:10. அடுத்தது யோவான் 10ஆம் அதிகாரம் 11வது வசனம். யோவான் 10ஆம் அதிகாரம் 11வது வசனம். பாருங்க, ஒரு நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளிடம் கவனமாக, எச்சரிக்கையாக, அன்பாக இருப்பான். ஒரு 100 ஆடுகளில் ஒரு ஆடு காணாமல் போனால் 90 ஆடுகளை விட்டுவிட்டு காணாமல் போன அந்த ஒரு ஆட்டை கண்டுபிடிக்கும் வரை அவனுக்கு நிம்மதியே இருக்காது. சில நேரம் ஆடுகளுக்கு கால் ஒடிந்துவிடும். அவன் அப்படியே விட்டுவிட மாட்டான். அதற்கு மருந்து போட்டு காலை கட்டி அதை நன்றாக பராமரிப்பான். மழை பெய்தாலும் சரி, வெயில் அடித்தாலும் சரி, மேய்ப்பன் தன் ஆட்டை விட்டு ஓட மாட்டான். அதை பாதுகாப்பான இடத்திலே விட்டு அடைத்து அதை பாதுகாப்பான். அடுத்த பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 4வது வசனம். லூக்கா 15:4. பாருங்க, காணாமற் போன ஆடுகளை, வழி தப்பி போன ஆத்மாக்களை தேடி கண்டுபிடித்து அவர்களை ரட்சிப்புக்கு கொண்டு வருவது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஒரு பாவி மனம் திருந்தினால் பரலோக ராஜ்யம் மிகுந்த சந்தோஷமடையும். நம்முடைய தேவன் விரும்புவது, தேவனை அறியாதவர்களிடம் நாம் போய் அவருடைய பாடுகளை பற்றியும், இயேசு இந்த உலகத்தில் வந்ததின் நோக்கத்தை பற்றியும், பரலோக ராஜ்யத்தில் எப்படி சேர்ப்பதை பற்றியும் நாம் கூற வேண்டுவது தேவனுடைய சித்தமாக இருக்குது. தேவன் அதை விரும்புகிறார். நாம் அப்படியே நாம் மாத்திரம் நம்ம ஆலயத்திற்கு வந்து நம் ஜெபம் செய்துவிட்டு ஆராய்த்து விட்டு போவது அது சரிதான். இருந்தாலும் நாம் தேவனை பற்றி, தேவன் இந்த உலகத்தில் ஏன் வந்தார் என்று தேவனை அறியாதவர்களிடம் நாம் கூற வேண்டும். தேவன் அதை விரும்புகிறார். பாருங்கள், நான் கூட ஆண்டவர் என்னை முன்குறித்தார். இருந்தாலும் நான் ஒரு ரோமன் கட்டளை ஆர்சியில் இருந்தவன். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. ஆனால் மாதா, அந்தோனியார், இன்னாசியார் அந்த மாதிரி தான் நான் முக்கியத்துவம் கொடுத்தேன். ஆனால் பிறர் வந்து
ஒரு பிரதர் வந்து என்னை மறுபடியுமாக இயேசு மெய்யான தெய்வம் என்று அவர் கூறிய நிமித்தமாக தேவன் இந்த இடத்திலே என்னை நிற்க வைத்தார். அதுபோல் நாமும் என்ன செய்வோம், நாம் சும்மா நேரம் கிடைக்கும் பொழுது நாம் முடிந்தவரை ஒருவரிடம் போய் தேவனை அறியாத பிள்ளையிடம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பற்றி நாம் கூற வேண்டும். அப்பொழுதுதான் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அடுத்தது பாருங்கள், அவர் வரப்போகிற ஒப்பற்ற ஒரு நியாயாதிபதி. யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 22லேருந்து 27 படிக்கலாம். யோவான் 5ஆம் அதிகாரம் 22, 27 படிக்கலாம். பாருங்கள், பிதாவன் அவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனுக்கு நியாய தீர்ப்பு செய்யும்படி எல்லா அதிகாரத்தையும் அவரிடம் கொடுத்தார். அவர்தாமே நம்முடைய பாவங்களுக்காக ஜீவனை கொடுத்தார். அவருடைய நியாய தீர்ப்பு நாளிலே பாவத்தை விட்டு விலகி அவருக்காக நாம் ஆயத்தமாக இருப்போம். அடுத்து அந்த கடைசியாக முடிக்கிறேன். மணவாளன் மணவாட்டியில் மகிழ்வது போல அவர் மகிழ்கிறவர். ஏசாயா 65:19. ஏசாயா 65:19. ஏசாயா எடுத்தவர்கள் படிக்கலாம். ஏசாயா 65:19. அடுத்த ஏசாயா 62:5 படிக்கலாம். ஏசாயா 62:5 எடுத்தவர்கள் படிக்கலாம். பாருங்கள், ஒரு மணமகன் தன்னுடைய திருமண நாளன்று மணமகளை கண்டு அவன் மேல் மிக்க மகிழ்ச்சியாக இருப்பார். அதுபோல் மணவாளனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது மணவாட்டியாகிய நாம் அவருக்காக ஆயத்தமாக இருக்கும் பொழுது மணவாளனாகிய இயேசு அதிக மகிழ்ச்சியாக இருப்பார். நாம் அவரோடு அவருடைய சித்தத்தை, அவருடைய வார்த்தை விசுவாசித்து அவர் வார்த்தையின்படி நடக்கும் பொழுது அவர் மிக்க மகிழ்ச்சியாக இருப்பார். பாருங்கள், ஆண்டவர் என்னென்னலாம் சொல்லியிருக்கார். ஒரு தகப்பனைப் போல இறங்குகிறவர், ஒரு தாயைப் போல தேற்றுகிறவர், கழுகை போல் தன் குஞ்சுவை சுமந்து வழி நடத்துகிறவர், தட்டானைப் போல புடமுடுகிறவர், மேய்ப்பனைப் போல தேடுகிறவர், மணவாளன் மணவாட்டியில் மகிழ்வது போல மகிழ்வர், அவர் ஒப்பற்ற நியாயாதிபதி. அப்படியாப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்க வேண்டும், அவரை மகிமைப்படுத்த வேண்டும். காரணம், அவர் எல்லா நன்மைகளையும் நமக்காக செய்தவர். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் கொடுத்த வார்த்தையின்படியாக 5 சகோதரிகள் 5 சகோதரர்கள் மாத்திரம் இன்றைக்கு நாம் கர்த்தரை ஆராதிக்கிறோம். சுருக்கமாக சீக்கிரமாக செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். 5 சகோதரிகள் 5 சகோதரர்கள். நேரம் தாழ்த்த வேண்டாம்.
ஆமென். 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 சகோதரர்கள், ஆமென். ஆமென். ஆமென்.
ஆமென். அன்புள்ள பரலோக தகப்பனே, துதியின் மத்தியில் வாசம் பண்ணி ஆண்டவரே, உம்முடைய பொற்பாதம்படி நமஸ்கரிக்கிறோம் ஐயா. உம்மை நீர் வெளிப்படுத்தி காட்டினதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தாயை காட்டிலும் தகப்பனை காட்டிலும் தட்டானை காட்டிலும் நீர் பெரியவர். நித்தியமாக இருக்கிற தேவன், பழைய நித்தியத்திலிருந்து வரப்போகிற நித்தியம் வரைக்கும் இருக்கிறவர். இந்த நாளில் கூட என்னோடு கூட இருந்து தகப்பனே, நீரை கழுவை போல் துயரை எடுத்துடு, நீரை காப்பாற்றி இன்னும் அதிகமாக உங்களை வளர கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகள் மூலமாக நீர் ஆண்டவரே எவ்வளவாக நீர் தேற்றி ஆற்றி தகப்பனே, உடைய கிருபையில் வைத்து மணவாளனை போல நீர் ஒரு நாள் வந்து தகப்பனே எங்களை எடுச்சல் போகிறதுக்கு மகாபிரிய கிருபையில் அந்த நித்தியத்திலே உம்மோடு கூட நித்தியமாக நாங்கள் எல்லாம் சேர்ந்து வாழத்தக்கதாக நீர் எங்களுக்கு கொடுக்க போகிற கிருபைக்காக நன்றி சொன்னவனாக ஆண்டவர் மீட்மா இயேசு நாமத்தில் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன் பிதாவை. ஆமென். நாம் எல்லோரும் எழுந்து நிற்போம். அப்போ ஒரு ஆங்கில பாடல் இசைக்கப்படும். அதற்கு முன்பாக நாம் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்கலாம். நம்முடைய சகோதரன் பிரேம் ஆனந்த் இங்கே வந்திருக்கிறார். அவர் கிடியன் இன்டர்நேஷ்னல்லேருந்து வந்திருக்கிறார். அந்த கிடியன் அவர்கள் செய்கிற அந்த மகாபெரிய வேலையை அவர் நமக்கு முன்பாக சொல்லுவார். அதே சமயத்தில் நம்முடைய வார்த்தையை ஆண்டவர் நமக்கு தந்துடுவார். ஆகவே நம்ம இப்போ ஒரு பாடலுக்காக எழுந்து நிற்போம். பாடல் முடிந்த பின்னாலே அருமை சகோதரன் பிரேம் ஆனந்த் வந்து அவருடைய ஆண்டவருடைய செய்தியை நமக்கு அளிப்பார். Great is thy faithfulness, O God my Father. There is no shadow of turning with thee. Thou changest not thy compassions, they fail not. As thou hast been, thou forever wilt be. Summer and winter, springtime and harvest, sun, moon, and stars in their courses above, join with all nature in manifold witness to thy great faithfulness, mercy, and love. Great is thy faithfulness, great is thy faithfulness. Morning by morning, new mercies I see. All I have needed, thy hand hath provided. Great is thy faithfulness, Lord, unto me. Pardon for sin and a peace that endureth, thine own dear presence to cheer and to guide, strength for today and bright hope for tomorrow. Blessings all mine with 10,000 beside. Oh, great is thy faithfulness, great is thy faithfulness. Morning by morning, new mercies I see. All I have needed, thy hand hath provided. Great is thy faithfulness, Lord, unto me. தயவுசெய்து உட்காருங்கள்.
Praise the Lord. Can I remove this? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கிடியன்ஸ் இன்டர்நேஷ்னலின் சார்பாக மதுரை சவுத் கேம்பிலிருந்து வாழ்த்துதல்களை கொண்டு வருகிறேன். இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே இந்த ஊழியத்தை குறித்து உங்கள் மத்தியில் பகிரும்படியாய் தேவன் கொடுத்த வாய்ப்பிற்காகவும் சபை தலைவர்கள் பிரதர் ஃபெலிக்ஸ் கார்மெல் மற்றும் எல்டர்ஸ் கொடுத்த இந்த வாய்ப்பிற்காய் நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். கிடியன்ஸ் இன்டர்நேஷ்னல் சுவிசேஷத்தை அறிவிக்கிற பணியில் இருக்கிற ஒரு ஊழியம். இந்த ஊழியத்தின் மூலமாக பலர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். உலகத்தில் உள்ள பல தேசங்களிலே பலர் தேவனை அறிந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியாக தேவனை அறிந்து கொண்டவர்களை குறித்து சாட்சிகளையும் சில காரியங்களையும் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். Stop the distribution or I will tear the books என்று கோபமாக ஒரு வாலிபன் வந்து கத்திக்கொண்டு வந்தான். எப்போ என்றால் கிடியன்ஸ் அகமதாபாதிலே ஒரு கல்லூரியிலே வேதாகமத்தை விநியோகித்து கொண்டிருக்கும் பொழுது அப்படியாக ஒரு தம்பி அங்கே படித்து கொண்டிருக்கிற ஒரு தம்பி வந்தான். அப்பொழுது அங்கிருந்த இன்னொரு சகோதரி ஒரு பிள்ளை, without knowing the contents of this book, why do you shout like this அப்படின்னு சொல்லி சொன்னான். ஒரு பெண் அப்படி சொன்ன உடனே அந்த பையனுக்கு இன்னும் அதிகமாக கோபம் வந்து விட்டது. என்ன பண்ணா, அங்கே இருக்கிற வேதாகங்களை அடுக்கி வைத்திருந்த வேதாகங்களை கிழித்து தூக்கி எறிந்து விட்டு சென்று விட்டான். அன்று கல்லூரிக்கு போனான், வீட்டுக்கு வந்தான். அன்னைக்கு வீட்டுக்கு வரும்போது அவனுக்கு தூக்கம் வரல. அடுத்த நாள் வந்தான், அடுத்த நாளும் தூக்கம் வரல. 3 நாளாக அவனுக்கு தூக்கமே வரல. ஒரு நாள் நம்ம கொஞ்ச நேரம் தூங்கலைன்னா எப்படி கஷ்டமாக இருக்கும் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். தலை பாரமாக இருக்கும். அப்படியே கஷ்டப்பட்டிருக்கிற கொண்டிருந்த அந்த தம்பி, நான் ஒரு டாக்டரை பார்த்துறேன் அப்படின்னு சொல்லி ஒரு டாக்டரை பார்க்கும்போது டாக்டர் பார்க்க போனான். அப்போ அந்த டாக்டர் சொன்னார், நீ ஒரு மனநல மருத்துவரை பார்க்கணும் அப்படின்னு சொன்னாராம். சொன்ன உடனே இன்னும் கோவம் வந்துடுச்சான். என்ன டாக்டர், என்னை பார்த்தா லூஸ் மாதிரி தெரியுதா அப்படின்னு சொல்லி அந்த தம்பி சொன்னானாம். ஆனாலும் நீ அங்கே தான் போகணுன்னு சொன்ன உடனே ஒரு சைக்காட்ரிஸ்டை பார்க்கும்படியாக அந்த தம்பி சென்றானாம். இப்போ அந்த சைக்காட்ரிஸ்டை பார்க்க போகும்போது அவர் சொன்னாராம், லாஸ்ட் 3-4 டேஸாக நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பரில் எழுது அப்படின்னு சொன்னாராம். அப்போ எழுதுனானா, நான் காலேஜுக்கு போனேன், நான் வீட்டுக்கு வந்தேன், ஃப்ரெண்ட்ஸோட நேரம் செலவழித்தேன் அப்படின்னு சொல்லி எழுதினாராம். அவர் அதை பார்த்துட்டு, இது தவிர வேறு எதனா செஞ்சியா, அதை எழுது அப்படின்னு சொன்னார். அவன் யோசித்து விட்டு அப்புறம் எழுதினானா, கிறிஸ்தவர்களுடைய ப்ளூ கலர் புத்தகத்தை நான் கிடைத்து விட்டேன் அப்படின்னு சொல்லி எழுதினானா. அப்போ அந்த சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் அவருக்கு சொன்னாராம், அந்த புத்தகம்தான் உனக்கு மருந்து, அந்த புத்தகம்தான் உனக்கு மருந்து அப்படின்னு சொன்னாராம். அப்போது இவன் அந்த புத்தகத்தை தேடி செல்கிறான். அப்போது தேடி தேடி பார்க்குறான், எங்கேயும் கிடைக்கல. ஏன்னா இந்த கிடியன்ஸ் இந்த நியூ டெஸ்டமெண்ட் புக்கு வந்து இட் இஸ் நாட் ஃபார் சேல், இலவசமாக கொடுக்கப்படுகிறது. அப்போது ஒரு நாள் ஒரு மருத்துவ ஃபார்மசிக்கு முன்பாக ஒரு கிடியன் பார்க்க நேரிட்டது. அவர் சொன்னார், நீ தேடுற புத்தகம் இதுதானா அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார். அந்த நியூ டெஸ்டமெண்ட்ஸ்லாம் ஐ திங்க் இட் இஸ் தேர் வித் மீ, ஐ வில் ஷோ யூ. காட்டிட்டு, இதுதான் நீ இப்போ உனக்கு இதுதான் வேணுமா அப்படின்னு சொல்லி அவர் கேட்டாராம். அந்த தம்பி, ஆமாம் எனக்கு இதுதான் வேணும், நான் எவ்வளோ வேணால் காசு தரேன் அப்படின்னு சொன்னானா. அப்போ இது இலவசமாக பெற்றுக்கொள் அப்படின்னு சொல்லி அந்த கிடியன் அந்த புத்தகத்தை அந்த தம்பி இடத்துல கொடுத்தார். அந்த தம்பி வாங்கிட்டு போய் அந்த புத்தகத்தை வாசித்து கொண்டிருந்தார். அவருக்கு பெருசாக ஒன்றும் புரியல, ஆனால் அந்த புத்தகத்தின் பக்கங்களை புரட்டி கொண்டு படித்து கொண்டிருந்தார். அன்று நல்ல நித்திரை வந்தது. அப்போது இந்த புத்தகத்தை குறித்து இதில் என்ன இருக்குது என்று புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த சத்தம் போட்டாலே அந்த அந்த பெண்ணினுடைய வீட்டிற்கு நேராக சென்று விட்டார். அந்த பெண்ணுடைய தகப்பனார் பார்த்து அவர் பயந்து விட்டார். ஆனாலும் தன்னுடைய பெண்ணுக்கு பர்மிஷனை கொடுத்தார். அந்த பெண் சுவிசேஷத்தை இந்த தம்பிக்கு அறிவித்தாள். அப்பொழுது
அந்த மகன் வேதத்தை புரிந்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தான். சில நாட்கள் பிறகு மறுபடியுமாக தகப்பனாரை சந்திக்கிறார். உம்முடைய பெண்ணை மகளை திருமணம் கட்டிக்கொள்ள நீ பர்மிஷன் கொடுப்பீரா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவர் யோசித்தார், தயங்கினார். அதன் பிறகு ஒத்துக்கொண்டார். அவர்கள் இருவரும் திருமணமாகி ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறார்கள். குஜராத்திலே சந்திரகாந்த் சௌதா அப்படின்ற பேரில் அவர்கள் ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறார்கள். இப்படியாக இந்த கிதியனர் மூலமாக கொடுக்கப்படுகிற வேத வசனங்கள் பலருடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறது. Who are the Gideons? Gideons is an association of Christian businessmen and professionals. இந்த கிடியன்ஸில் ஊழியம் செய்கிறவர்கள்லாம் they are all lay people. அவர்கள் முழு நேர ஊழியர்கள் அல்ல. எப்போ இந்த ஊழியம் துவங்கப்பட்டது அப்படின்னு சொன்னால் 1899 அந்த ஆண்டிலே இந்த ஊழியம் துவக்கப்பட்டது. ஜான் ஹெச் நிக்கல்சன், சாமுவல் ஹி ஹில், வில்லியம் ஜே நைட்ஸ் என்ற பெயரை கொண்ட 3 நபர்கள் இந்த ஊழியத்தை துவக்கும்படியாக கூடி ஜெபித்தார்கள். இந்த பெயரையும் சூட்டினார்கள். அன்று துவங்கின அந்த ஊழியம் முதலாவது சுப்பீரியர் மொண்டனா அப்படின்ற ஒரு ஹோட்டலிலே அவர்கள் வேதாகமத்தை வைத்தார்கள். ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஊழியத்தின் எல்லைகளை விரிதாக்க செய்தார். அதன் பிறகு ஹோட்டலிலிருந்து ஹாஸ்பிட்டல்ஸில், அதற்கு அப்புறம் மிலிட்ரி பர்சனல், அதன் பிறகு காலேஜஸ், அப்படியாக இனிஷியலாக பிளேஸ்மெண்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூஷனாக மாறினது. அதன் பிறகு உலகத்தில் உள்ள பல நாடுகளுக்கு இந்த வேதாகமத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ண கிடியன்ஸை ஆண்டவர் பயன்படுத்தி கொண்டு வருகிறார். 2015 வரை 2 பில்லியன் ஸ்கிரிப்சர்ஸ், 2 பில்லியன்னா 200 கோடி வேதாகமங்கள் இந்த ஊழியத்தின் மூலமாக உலகெங்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உலகத்திலே 200+ கண்ட்ரிஸ், 200க்கு மேற்பட்ட நாடுகளிலே இந்த வேதாகமம் 108 மொழிகளிலே இந்த ஊழியத்தின் மூலமாக கொடுக்கப்படுகிறது. 2019-20 மாத்திரம் 7.12 crores அந்த ஒரு இயரில் மட்டும் that is just before the COVID period, அந்த ஆண்டு சொல்கிறேன், 7.12 crores டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்பட்டது. இந்தியாவிலே 1.71 crores of New Testaments was distributed. ஸோ இந்த ஊழியத்தில் நாங்கள் டிஸ்ட்ரிபியூஷனில் we focus on giving the New Testaments to schools and colleges primarily. ஏன்னா இந்தியாவினுடைய இல்லை எனி கண்ட்ரியுடைய ஃபியூச்சர் depends on these people and they are going to be in important positions in the days to come. சிறு வயதிலே அவர்களை இந்த மெய்யான தேவனை குறித்து அறிமுகப்படுத்த வேண்டும் என்று இந்த ஸ்கூல்ஸ்லேயே இருக்கும் பொழுது இல்லை காலேஜஸில் இந்த வேதாகமம் கொடுக்கப்படுகிறது. ஸோ அப்படியாக ஒரு நபர், அன்பழகன் என்ற ஒரு நபர், அவர் காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர், அவர் இந்து மார்க்கத்தை சேர்ந்தவர், பாரம்பரிய குடும்பத்தை சேர்ந்தவர், சிறு வயதிலே தன்னுடைய தகப்பனாரை இழந்த ஒரு சகோதரன். அந்த சகோதரருடைய வாழ்க்கையிலே அவர் டியூஷன் படிக்க செல்லும் பொழுது அங்கிருந்த டியூஷனிலே இந்த புதிய ஏற்பாடு அவருக்கு கொடுக்கப்பட்டது. அந்த டியூஷன் டீச்சரின் மூலமாக கிறிஸ்துவன் அன்பை தெரிந்து கொண்டார். அவரும் அவருடைய சகோதரியும் சிறு வயதிலிருந்தே இந்த வேதாகமத்தை படித்து கொண்டே வந்தார்கள். இந்த கிறிஸ்துக்கு தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தார்கள். அவருடைய வாழ்க்கையை மாற்றினார். ஆண்டவர் மாற்றி அவர்களை ஆசீர்வதித்தார், அவர்களை உயர்த்தினார். இன்று சகோதரர் அன்பழகன் கிடியன்ஸ் இன்டர்நேஷ்னல் ஹெட் குவார்ட்டர்ஸில் ஐடி டிபார்ட்மெண்ட்டில் மெயின் போஸ்டில் இருக்கார். ஸோ இப்படியாக வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறது இந்த டிஸ்ட்ரிபியூஷன். அதே போல் மஞ்சு பார்கவி அப்படின்ற ஒரு சகோதரி கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் பிறந்தாங்க. 2வது மகளாக தன்னுடைய குடும்பத்தில் பிறந்தபடினாலே உங்களுக்கு தெரியும், சில ஏரியாஸில் பெண் குழந்தை ப்ரிஃபர் பண்ணப்படுவதில்லை. அப்படியாக
அன்வான்டாக, அன்அக்செப்டட் சைல்டாக அவர்கள் ஃபீல் பண்ணினார்கள். அவங்க சொல்கிறாங்க, அவங்க நிறம் கொஞ்சம் கருப்பாக இருந்ததுனால சிறு வயதிலே கருப்பி அப்படின்னு தான் கூப்பிடுவாங்களாம், பேர் சொல்லி யாரும் கூப்பிட மாட்டாங்களாம். அதனால் ரிஜெக்டடாக, லோன்லியாக ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்களாம் அந்த சகோதரி. அவர்கள் சொல்கிறாங்க, ஒரு முறை குளிக்க போகும்போது ஒரு ஃபுல் சோப்பையே தேய்ச்சி நான் வெள்ளையாயிரணும் அப்படின்னு நினச்சி முகத்தை கழுவாங்களாம். எப்படியாவது வெள்ளையாகி விட வேண்டும் அப்படின்னு அக்செப்ட் பண்ணப்படணும் அப்படின்றதுக்காக அதெல்லாம் செய்வாங்களாம். ஆனால் அவர்கள் ஹைஸ்கூலில் படிக்கும்பொழுது இந்த வேதாகமம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பிறகு ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்கிறார் என்று அறிந்து கொண்டார். தனக்காக உயிரையே கொடுக்கிற ஒரு தேவன் உண்டு என்பதை அறிந்து கொண்டார். இயேசு கிறிஸ்துவுக்கு தன்னுடைய வாழ்க்கையை அந்த மகள் மஞ்சு பார்கவி ஒப்பு கொடுத்தாள். ஒப்பு கொடுத்த பிறகு இன்று அவர் ஒரு கிடியன்ஸாக அவர்கள் சொல்லுகிறார்கள், இதுவரை அவர்கள் மாத்திரம் தன்னுடைய லைஃப்பில் 2 லட்சத்திற்கு மேலாக வேதாகமத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படியாக வாழ்க்கையை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுகிறது இந்த புதிய ஏற்பாடு. இப்படிப்பட்ட ஒயிட் டெஸ்டமெண்ட்ஸ் கொடுக்குறோம். இது வந்து வி கிவ் இட் இன் ஹாஸ்பிட்டல்ஸ், ஒயிட் கலர். கிடியன்ஸில் வந்து ஆக்சிலரிஸ், கிடியன்ஸ் உடைய ஹஸ்பண்ட்ஸ், அவங்க வந்து தே ஆர் கால்ட் ஆக்சிலரிஸ். ஸோ தே டூ திஸ் ஒர்க். திஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் டன் இன் ஹாஸ்பிட்டல்ஸ். இது போல் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்குது, டார்க் ப்ளூவில் இருக்குது. திஸ் இஸ் பாக்கெட் சைஸ் டெஸ்டமெண்ட் விச் இஸ் கிவன் இன் ஆல் லாங்குவேஜஸ் இன் ஸ்கூல்ஸ். அதே போல் இந்த மாதிரி சைஸ்லேயும் லோக்கல் லாங்குவேஜஸில், இன் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸில் வேதாகமம் கொடுக்கப்படுகிறது. திஸ் இஸ் கால்ட் PWT, பர்சனல் விட்னஸ் டெஸ்டமெண்ட். ஸோ டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்குது which symbolizes different purposes. அதே போல் நீங்கள் அந்த ரெட் கலர் ஹோட்டல்ஸில் ப்ளேஸ் பண்ணுறதை பார்த்துருக்கலாம். ஸோ இப்படியாக இந்த ஊழியத்தை ஆண்டவர் பயன்படுத்தி கொண்டு வருகிறார். லாஸ்ட் இயர் உங்களுக்கு தெரியும், இட் வாஸ் கோவிட், பட் டியூரிங் திஸ் டைம் ஆல்சோ காட் யூஸ்ட் த ஒர்க் ஆஃப் த மினிஸ்ட்ரி ஆஃப் த கிடியன்ஸ். ஆண்டவர் புதிய வாசல்களை திறந்தார். கோவிட் வாரியர்ஸ்க்கு இந்த வேத வசனங்களை கொடுக்கும்படியாக ஆண்டவர் வாய்ப்புகளை கொடுத்தார். அதே போல் வி ஸ்டார்டட் வித் அ டிஸ்பென்சர், ஒரு ரேக் மாதிரி வைத்து அதில் வேதாகமத்தை வைக்கும்படியான ஒரு புது சிஸ்டமை லாஸ்ட் இயர் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். திஸ் கேன் பி பிளேஸ்ட் ஆன் டேபிள்ஸ் அண்ட் தோஸ் ஹூ நீட் தி ஸ்கிரிப்சர்ஸ் கேன் டேக் இட். ஸோ திஸ் வாஸ் ஸ்டார்டட் லாஸ்ட் இயர். எப்படியாக ஆண்டவர் இந்த ஊழியத்தை வழி நடத்தி கொண்டு வருகிறார். ஸோ இந்த ஊழியத்தில் உங்களுடைய பங்கு என்ன? நீங்கள் இந்த 3 காரியங்களை இந்த ஊழியத்திற்காக செய்யலாம். முதலாவது, ப்ரே ஃபார் திஸ் மினிஸ்ட்ரி. உலகெங்கும் எனி டைம் யாராவது ஒருவர் ஸ்கிரிப்சர் கொடுக்கும்படியாக இல்லை இந்த ஊழியத்திற்காக ட்ராவல் பண்ணிக்கொண்டே தான் இருப்பார்கள். ஆகவே உங்களுக்கு நினைக்கும் பொழுதெல்லாம், என்ன வரும்பொழுதெல்லாம் இந்த கிடியன்ஸ் இன்டர்நேஷ்னல் ஊழியத்திற்காக நீங்கள் ஜெபிக்கும்படியாய் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக யூ கேன் பார்ட்டிசிபேட் இன் திஸ் மினிஸ்ட்ரி. பார்ட்டிசிபேஷன் பேசிக்கலி 2 வகையாக நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இப்போ இஃப் யூ ஆர் ஒர்க்கிங் இன் அ ஸ்கூல் அண்ட் யூ வுட் லைக் டு கெட் பெர்மிஷன் ஃபார் டிஸ்ட்ரிபியூட்டிங் இட் இன் யுவர் ஸ்கூல், உங்களுடைய ஸ்கூலில் கொடுக்கறதுக்கு பர்மிஷன் வாங்க முடியும் என்றால் நாங்கள் வந்து அதை கொடுப்போம். ஆர் யூ கேன் ஹேவ் த டிஸ்பென்சர் ஆன் யுவர் டேபிள் டாப் அண்ட் கீப் இட், அண்ட் தோஸ் ஹூ வாண்ட் இட் கேன் டேக். ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் டீச்சர்ஸ் கேன் டேக். அந்த மாதிரி நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஆர் யூ ஆர் ஒர்க்கிங் இன் அ ஹாஸ்பிட்டல் ஆர் இன் சம் டிபார்ட்மெண்ட், சம் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட், கோவிட் வாரியராக இருக்கலாம், எனி டிபார்ட்மெண்ட், அங்கே உங்களால் பர்மிஷன் வாங்க முடியுமென்றால், வேதத்தை கொடுக்க முடியுமென்றால், யூ கேன் ஜாயின் இன் அசிஸ்டிங் ஃபார் தி டிஸ்ட்ரிபியூஷன். யூ கேன் ஆல்சோ பிகம் அ மெம்பர். கணவனும் மனைவியுமாக இணைந்து உங்களுடைய சபை எல்டர்ஸுடைய பர்மிஷனுடன் யூ கேன் பிகம் a member. So this ways you can participate. மூன்றாவதாக, you can provide for this ministry. You can give for this ministry. எப்படி கொடுக்கலாம்னா, you can think of your birthdays. உங்களுடைய பிறந்தநாளில் நீங்கள் கொடுக்கலாம். இந்த புஸ்தகத்தை பிரிண்ட் பண்ணுறதுக்கு approximate cost for printing 1 New Testament is 40 rupees. So we are giving this free of cost. So நீங்கள் இந்த காஸ்ட் மீட் பண்ணுறதுக்காக நீங்கள் பிளான் பண்ணி கொடுக்கலாம். மேபி யூ கேன் கிவ் ஃபார் 100 டெஸ்டமெண்ட்ஸ், ஆர் யூ கேன் திங்க் ஆஃப் ஒவ்வொரு நாளுக்கு ஒரு டெஸ்டமெண்ட்
40 into 1 day testament each day அப்படின்னா 365 days a year every day நான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னால் 365 into 40 is 14,600 அப்படியாக நீங்கள் கொடுக்கலாம். ஆர் உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்குது, தேங்க்ஸ் கிவிங், டைம் ஆஃப் தேங்க்ஸ் கிவிங், அந்த மாதிரி நேரத்தில் இந்த ஊழியத்திற்காக நீங்கள் கொடுக்கலாம். ஸோ as you pray, God will guide you and lead you. So this is basically what I wanted to share about the Gideon ministry. We will go into God's word. ஆண்டவருடைய வார்த்தையை I am not able to see the time. How much time do I have? 10:03. Okay. Briefly, in about 10 minutes, தெரிந்த ஒரு பகுதியிலிருந்து ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். We all know one portion. Jesus Christ did many miracles. அவர் செய்த அற்புதங்களிலே பெரிய அற்புதம் அப்படின்னு சொல்லும் பொழுது there was lot of people were directly benefited by that miracle. அப்படிப்பட்ட miracle or எல்லா காஸ்பல்ஸ்லையும் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கிற ஒரு miracle. அந்த miracle குறித்து சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அது எதுன்னு நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். It is feeding of 5,000 men with 5 loaves and 2 fishes. அந்த சம்பவத்தை குறித்து சில காரியங்களை நாம் தியானிப்போம். இந்த இன்சிடெண்ட் மத்தேயு 14ஆம் அதிகாரம் 13லிருந்து 21 வருது. அதே போல் நேரம் குறைவாக இருக்கிறதுனால நம்ம வாசிக்க வேண்டாம். மார்க்கு 6ஆம் அதிகாரம் 31லிருந்து 34வது வசனம் இருக்குது மார்க்கில். லூக் சாப்டர் 9 verses 11 to 17 இருக்குது. ஜான் சாப்டர் 6 verses 1 to 13 இருக்குது. ஸோ இதில் ஒரு வசனம் I would like you to read. Matthew chapter 14 verse 16. மத்தேயு 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அதை வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். இயேசு அவர்களை நோக்கி, அவர்கள் போக வேண்டியதில்லை, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் அப்படின்னு சொல்கிற அந்த வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். இயேசு கிறிஸ்துவை இந்த சம்பவத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அவர்களுடைய ஃபிசிக்கல் நீட்ஸை மீட் பண்ணுறாரு, அவருடைய ஸ்பிரிச்சுவல் நீட்ஸையும் அவர் மீட் பண்ணுகிறார். அவர்களுக்காக போதித்து கொண்டிருந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். அவருடைய ஆன்மீக தேவைகளை சந்திக்கிறார். அதே போல் அவருடைய வியாதியஸ்தர்களை அவர் குணப்படுத்துகிறார் அப்படின்றதையும் அங்கே பார்க்குறோம். அவர்களுக்கு பசியாக இருந்த அவர்களுக்கு ஆகாரத்தை கொடுத்தார் அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ இந்த அற்புதத்தை ஒரு பேரபிளாக, ஒரு ஸ்பிரிச்சுவல் ட்ரூத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறதாக நாம் யோசிப்போம். அங்கு என்ன இருந்தது? க்ரௌடு. தேர் வாஸ் அ க்ரௌடு. 14ஆம் வசனம், 14, 15 வசனம், அதை மட்டும் வாசிங்க. மத்தேயு 14, 15 வசனம். அங்கே ஜனங்கள் இருக்கிறாங்க, திரளான ஜனங்கள் அப்படின்னு 2 வார்த்தையை நீங்கள் அங்கே அந்த 2 வசனத்தில் பார்க்கலாம். அப்போது இயேசு கிறிஸ்து ஜனங்களை பார்க்கும் பொழுது எப்படி பார்த்தார்? அவர் பார்த்தார், ஜனங்களை பார்த்தார், திரளான ஜனங்களை அவர் பார்க்கிறார். வனாந்தரத்திலே அவர்கள் டயர்டா, வியரியா, தேவை உள்ளவர்களாக அவர்களை அவர் பார்க்கிறார். அவருடைய காலையிலேருந்து எவ்வளோ நேரம் அங்கே இருந்தாங்க நமக்கு தெரியல. பசியோடு இருக்கிறார்கள், சிலர் வியாதியோடு இருக்கிறார்கள், வேதனையோடு இருக்கிறார்கள். ஸோ ஜனங்களை அவர் பார்க்கும் பொழுது எப்படி பார்த்தார் இயேசு என்று நாம் யோசிக்க வேண்டும். இந்த இளைய குமாரனை பற்றி நமக்கு தெரியும். லூக்கா 15:17 அவன் என்ன சொல்கிறான்?
தகப்பனை விட்டு பிரிந்து சென்ற அந்த இளைய குமாரன் 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நானும் பசியினால் சாகிறேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். நம்ம ஜனங்களை பார்க்கும் பொழுது, மக்களை பார்க்கும் பொழுது, பசியினால் தேவனை விட்டு தூர சென்றவர்களாய், தேவனை அறியாதவர்களாய், நரக ஆக்கினைக்கு செல்கிறவர்களாய், தேவை உள்ளவர்களாக நாம் பார்க்கிறோமா அப்படின்றத நாம் யோசிக்கணும். ஒரு தேவ பக்தன் சொல்கிறான், there is a God shaped vacuum in every person's heart. ஒவ்வொரு மனிதனுடைய இருதயத்திலும் ஒரு வேக்கம் இருக்குது, ஒரு வெற்றிடம் இருக்குது. அந்த வெற்றிடத்தை தேவனால் மாத்திரம்தான் நிரப்ப முடியும். நம்ம நாட்டில் கோடிக்கோடியான ஜனங்கள் இருக்கிறார்கள், தேவனை அறியாதவர்களாக இருக்கிறார்கள். தேவன் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார். அதற்காக தான் தன்னுடைய குமாரனையே இந்த உலகத்திற்கு அனுப்பினார். யோவான் 3:16 என்ன சொல்லுது? நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர் நேசித்ததினால் தன்னுடைய சொந்த குமாரனை அனுப்பினார். ஒருவரும் கெட்டு போகக்கூடாது, ஒருவரும் கெட்டு போகக்கூடாது, எல்லாரும் நித்திய ஜீவனை அடையும்படியாய் அவர் தன்னுடைய குமாரனை அனுப்பினார். அப்போ நாம் ஜனங்களை பார்க்கும் பொழுது, தேவனை அறியாத ஒரு நபரை பார்க்கும் பொழுது, அந்த நபர் நம்மளுடைய ஸ்கூலில் இருக்கலாம், நம்மளுடைய காலேஜில் இருக்கலாம், நம்மளுடைய ஒர்க் ஸ்பாட்டில் இருக்கலாம், நம்மளுடைய வீட்டுக்கு நெய்பராக இருக்கலாம். அப்படியாக ஒரு ஜனத்தை, ஒரு மனிதனை, இல்லை ஒரு ஆணையோ ஒரு பெண்ணையோ பார்க்கும் பொழுது, அப்படியாக do we see them? தேவை உள்ளவர்களாக நாம் அவர்களை பார்க்கிறோமா? கிறிஸ்து அப்படி தான் அவர்களை பார்த்தார், தேவை உள்ளவர்களாக அவர்களை பார்த்தார். இரண்டாவது, ஜனங்களை நாம் பார்க்கும்பொழுது எப்படி பார்க்க வேண்டும்? கிறிஸ்து பார்க்கிறதை போல் நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னேன். இரண்டாவதாக, அவர் மனதுருகினார் என்று எழுதியிருக்கிறது. 14ஆம் வசனம் வாசிங்க. அவர்கள் மேல் மனதுருகினார். 16ஆம் வசனம் வாசிங்க. அவர் மனதுருகினதுனால அவர் என்ன சொல்றாரு? நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்போ நீங்க இயேசு கிறிஸ்து எப்படி இருக்காரு பார்க்கறாரு மக்களை, சீஷர்கள் எப்படி பார்க்கறாருன்னு வித்தியாசம் தெரியும். சீஷர்கள் என்ன சொல்றாங்க? இவர்களை அனுப்பிவிட வேண்டும், இவர்களை அனுப்பிவிடும், பசியோடு இவங்களை அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க சீஷர்கள். இயேசு என்ன சொல்கிறாரு? நீங்கள் அவங்களுக்கு போஜனம் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது தேவை உள்ளவர்களை ஏன் அவங்க அப்படி சொன்னாங்க சீஷர்கள்? நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லை, இவ்வளவு திரளான மக்களை சந்திக்கும்படியான தகுதி இல்லை, திராணி நமக்கு ஒன்றும் இல்லை, we don't have anything. அதனால தான் அவங்க சொன்னாங்க. One thing, they didn't have a compassion, and second, they felt what they had was inadequate. இப்போ இயேசுவை போல நமக்கு கம்பேஷன் இருக்கும் என்றால், தேவை உள்ளவர்களை நாம் பார்க்கும் பொழுது, அதில் அங்கே இங்கிலீஷில் போட்டிருக்கு, he was moved with compassion. He was moved with compassion. The compassion of Jesus Christ makes him to act. அதை செயல்படுத்தும்படியாக ஆக்ஷனை ஒரு செய்கிறாரு. அப்போது we have to be like Jesus. When we see people in need of the Savior, we have to be moved with compassion like our Savior. சபையில் நிறைய நேரத்தில் ஆல்மோஸ்ட் எவ்ரிவேர் we are unconcerned. இன்றைக்கி சபையில் நம்ம தான் சீஷர்கள் சொல்கிறோம், ஆண்டவரை பின்பற்றுவர்கள் என்று நாம் நம்மை சொல்லிக் கொள்கிறோம். ஆனால் அன்னைக்கு எப்படி சீஷர்கள் இருந்தார்களோ அப்படி தான் இன்றைக்கும் நம்ம இருக்கிறோம். அழிந்து போகிற ஆத்மாக்களை குறித்து கரசனையற்றவர்களாக, அவர்களை குறித்த ஒரு மனதுருக்கம் இல்லாதவர்களாக நாம் இருந்து விடுகிறோம். பல நேரங்களில் we want to feed ourselves. நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை இன்னும் அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டும், இன்னும் அதிகமாக தியானிக்க வேண்டும் என்று நம்மை நாமே ஒவ்வொரு ஃபீட் பண்ணிக்கிறோம். ஆனால் ஒருவேளை சாப்பாடு கூட இல்லாமல் இருக்காங்களே, ஆண்டவரே சுத்தமாக அறிந்து கொள்ளாமல் எவ்வளோ பேர் இருக்காங்களே அப்படின்ற கரிசனை இல்லாமல் பல நேரங்களிலே நாம் இருந்து விடுகிறோம். அழிந்து கொண்டிருக்கிற, பசியினால் வாடிக்கொண்டிருக்கிற
ஆத்துமாக்களை வெறும் கையாக பல நேரங்களிலே அனுப்பிவிடுகிறோம். நாம் அவர்களை சந்திக்கிறோம், அவர்கள் மீது கரிசனை இல்லாதவர்களாய் நாம் அவர்களை அனுப்பிவிடுகிறோம். ஸோ we need to have compassion like our Savior. மூன்றாவதாக the command that Jesus gave. அவர் என்ன சொல்கிறாரு? You give them bread. He gave them a command. நமக்கு ஆண்டவர் என்ன கட்டளை கொடுத்துருக்கிறாரு? மத்தேயு 28ஆம் அதிகாரம், மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிக்கும் அறிவியுங்கள்னு சொல்கிறாரு. இயேசு கிறிஸ்து கற்பித்த யாவையும் போதிக்கும்படியாய் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த கட்டளையை நாம் கீழ்ப்படிய ஏன் தயங்குகிறோம்? இயேசு கிறிஸ்து யார்? யோவானில் நீங்கள் வாசிக்கும் பொழுது அவர் தன்னை யார் என்று சொல்லுகிறார்? ஜீவ அப்பம் நானே, ஜீவ அப்பம் நானே. ஸ்பிரிச்சுவல் ஹங்கரை மீட் பண்ணக்கூடிய அப்பம், ஜீவ அப்பம் ஆகிய அந்த கிறிஸ்துவை அழிந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு நாம் ஆண்டவர் சொன்ன கட்டளையை நாம் கீழ்ப்படிய வேண்டும். நாம் பல நேரங்களில் ஸ்லோவாக இருக்கிறதுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன். சில நேரங்களில் நம்ம சாக்கு போக்கு சொல்லுகிறோம். எரேமியாவை போல நான் வயதில் சின்னவனாக இருக்கேன், கிடியனை போல நான் ரொம்ப சாதாரண குடும்பத்தில் பிறந்திருக்கேன். ஐ டோன்ட் ஹேவ் எனி ஃபேமிலி பேக்ரவுண்ட், ஐ டோன்ட் ஹேவ் எனி எக்ஸ்பீரியன்ஸ், மை ஃபேமிலி இஸ் த லீஸ்ட், மை ட்ரைப் இஸ் த லீஸ்ட் அப்படின்னு சொல்லணும். வி ஹாவ் சம் லாட் ஆஃப் ரீசன்ஸ். மோசையை போல நான் திக்குவாய் உள்ளவனாக இருக்கிறேன். அப்படியாக பல ரீசன்ஸை நாம் சொல்கிறோம். when God gives a command, he not only gives he wants us to obey that command, and when he gives a command, he knows that we can follow that command. நம்மளால் ஃபாலோ பண்ண முடியாத எந்த கற்பனையும் அவர் நமக்கு கொடுப்பதில்லை. God's enabling comes along with the command. இங்கே சீஷர்கள் கீழ்ப்படிந்த உடனே என்ன நடந்தது? 18-19. ஸோ ஜனங்களுக்கு யார் கொடுத்தது? சீஷர்கள் தான் கொடுத்தாங்க. ஸோ God wants obedience. God expects obedience. இருக்கிறத நம்ம அவர்கிட்ட கொடுக்கணும். ஸோ God expects us to follow the command that he is giving. ஸோ முதலாவது கிறிஸ்துவை போல நாம் மக்களை பார்க்க அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது நான் சொன்ன அவரை போல கம்பேஷனட் ஹார்ட் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். மூன்றாவதாக அவர் சொன்ன கமாண்டை நாம் கீழ்ப்படிய வேண்டும். ஜீவ அப்பமாகிய கிறிஸ்துவை அழிந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும். நான்காவதாக கிறிஸ்துவோடு இணைந்து செயல்பட வேண்டும். we have to cooperate with God. ஜீசஸ் கிரைஸ்ட் தனியாக அவர் செய்யலை. என்ன பண்ணார்? இந்த அற்புதத்தை செய்யும் பொழுது அதில் தன்னுடைய சீஷர்களை கூட ஹெல்ப் யூஸ் பண்ணிக்கிறாரு. ஃபஸ்ட்டு என்ன பண்ணார்? மிராக்கிளை பண்ணது அவர் தான். ஆனால் அவர் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறார்? இருக்கிறத என்கிட்ட கொண்டு வா, பிரிங் இட் டு மீ அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ காட் எக்ஸ்பெக்ட்ஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் a surrender of what he has given to us, the very life that we have, the words that we can speak, hands that move. நம்மளுடைய ஜீவனே நாம் அவருக்கு கடனாளிகளாக இருக்கிறோம். நம்மகிட்ட இருக்கிற இன்அடிக்குவேட் ரிசோர்ஸை ஆண்டவரிடத்துல நாம் சரண்டர் பண்ணுவோம், அவரிடத்துல கொடுப்போம். நீட் எப்படி மீட் பண்ணுவோம் அப்படின்றது தட் இஸ் நாட் அவர் பிரைமரி கன்சர்ன். அவர் பிரைமரி கன்சர்ன் is to surrender what God has given to us. நமக்கு தேவன் கொடுத்தவைகளை அவரிடத்திலே ஒப்படைக்க வேண்டியதுதான் முதலாவது நாம் செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்து என்னை இடத்துல கொண்டு வாங்கன்னு சொல்கிறார். நம்மகிட்ட இருக்கிறத நாம் அவரிடத்துல கொண்டு வந்துடும்.
இரண்டாவதாக they trusted God to do. They didn't have great faith, but they trusted God to do the work. அதனால தான் 5 அப்பத்தி 2 மீனி அவர்கிட்ட கொண்டு வர்றாங்க. அப்புறம் என்ன பண்ணுறாரா, மிராக்கிள் நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாரு, எல்லாம் வரிசையாக உட்கார வைங்கன்றாரு. அப்போ மிராக்கிள் நடக்கலை, அவங்க பந்தியில் அமர சொல்கிறாங்க. ஸோ God does the miracle, but in doing the miracle he uses his disciples. God works through his disciples. We are his disciples. நம்மை கொண்டு தான் ஆண்டவர் காரியங்களை நிறைவேற்றுவார். So he wants us to work with him, to cooperate with him. Do we really believe that the gospel can change life? அப்படின்னா நம்ம ஒரு வசனம் வாசிப்போம். ரோமர் 1:16. ரோமர் 1:16. ரட்சிக்கிற எவனுக்கும் அது தேவ பலனாக இருக்கு. நான் வெட்கப்படேன், சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன், அது தேவ பலனாக இருக்கிறது. இதை நாம் விசுவாசித்தோம் என்றால் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஒரு இடத்துல மத்தேயு 13:58 இருக்குது, நமக்கு நேரம் இல்லை. அவருடைய அவ்விசுவாசத்தினாலே அங்கே பெரிய காரியங்களை ஆண்டவரால் செய்ய முடியல. அப்படின்னா நம்ம விசுவாசித்தோம் என்றால் தேவனால் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய முடியும், ஆத்துமாக்களை ரட்சிக்க முடியும். We need to submit, we need to have faith. அடுத்தபடியாக என்ன நடந்தது? 19வது வசனம் வாசிங்க. மத்தேயு 14:19. முதல்ல நீங்கள் கொடுங்கன்னு சொல்கிறாரு, அவங்க சொல்கிறாங்க எங்ககிட்ட 5 அப்பம் 2 மீன் தான் இருக்குன்றாரு. ஆனால் இப்போ கொடுக்க சொல்கிறாரு, அவங்க கொடுக்குறாங்க. அங்கே என்ன நடக்குது? அற்புதம் நடக்கிறது. 20-21 வசனம். அப்போ இந்த ஜீவ அப்பமாகிய கிறிஸ்துவை, சுவிசேஷத்தை நாம் மற்றவர்களுக்கு அறிவிக்கும் பொழுது நிச்சயமாகவே அவர்கள் திருப்தி அடைவார்கள், அவருடைய வாழ்க்கை மாற்றப்படும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ இந்த காரியங்களை தான் நான் சொல்ல விரும்பினேன். நாம் let us take few minutes to pray, 2 minutes to pray. Let us close our eyes and commit our life to God. ஆண்டவருக்கு நம்மளுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நான் உம்மை அறியாதவர்களை நான் பார்க்கும் பொழுது நீர் எப்படி பார்க்கிறீரோ அப்படி நான் அவர்களை பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவரை நோக்கி கேட்போமா? Lord, give me the same compassion that you had. நீர் ஜனங்கள் மீது மனதுருகினது போல நானும் மனதுருக்கமுள்ளவளாக அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்த பாரமுடையவனாக நான் வாழ வேண்டும் ஆண்டவரே. டைம் இஸ் ஷார்ட். நேரத்தை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அவரை போல மனதுருக்கம் உள்ள ஆட்களை தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். ஆண்டவர் கொடுத்த கட்டளையை, ஆண்டவரே நீர் சொன்ன கட்டளை, உம்முடைய வாக்கை நான் கீழ்ப்படிவேன், என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் என்று நாம் ஆண்டவரிடத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம். லார்ட், I commit my life wholly to you. I surrender what I have into your loving hands. I pray, Lord, that you will cleanse me. I pray, Lord, that you will fill me. And I pray, Lord, that you will use me in a dying world. உம்மை அறியாமல் அழிந்து கொண்டிருக்கிற மக்கள் மத்தியிலே என்னை பயன்படுத்தும்படியாக நான் அவைலபிளாக இருக்கேன் ஆண்டவரே.
I am there, Lord. Enable me, strengthen me, and use me, Lord. I ask all these things in the name of our Lord and Savior Jesus Christ. Amen. Amen. Thank you. தேவன் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்டோம். கர்த்தர் தாமே நம்மோடு கூட பேசினார். ஆகவே மத்திய 14 ஆண்டவர் சொன்னபடியாக நீங்களும் நான் செய்ய இந்த நாளிலே முடிவெடுத்தவர்களாக நம்மை அர்ப்பணித்தவர்களாக இப்போ நாம் ஜெபம் பண்ணினோம். இப்போது நாம் மேஜைக்கு செல்கிறோம். நாம் வாக்கு மாதிரி 1 கொரிந்தியர் 11 அதிகாரம் 23 வாசிக்கிறேன். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டிவிட ஆண்டு ராத்திரியில் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற வேண்டிய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவுகூரும்படி செய்கின்றார். என்ன பண்ண பின்பு அவர் அந்தப்படியை பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும்போதெல்லாம் என்னை நினைவுகூரும்படி செய்கின்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும்போதெல்லாம் கர்த்தர் மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுனாக இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். ஆகவே ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கபடியாக நாம் இப்போது ஒரு நிமிடம் நாம் ஆராய்ந்து பார்த்து கர்த்தருடைய வருகைக்காக நாம் ஆயத்தமாக இருக்கிறோம் என்று சோதித்து பார்த்து இந்த மேஜையிலே பரிசுத்தமாய் பாத்திராய் பங்கெடுக்கின்ற அவசியமாக இருக்கிறது. ஆகவே ஒரு நிமிடம் நாமே ஆராய்ந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் இப்படியாக உங்களுக்கு இந்த மேஜை உங்களுக்கு கொண்டு வரப்படும். நீங்கள் பாத்திராக பங்கு கொள்ள முடியாது அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஒரு நிமிடம் நாமே சோதித்து பார்க்கலாம். Brothers, either father. Yeah. மொத்தம் கூப்பிடுங்க. ஆயத்தமாக இருக்கிறவர்கள் தயவுசெய்து உங்களுடைய கரங்களை உயர்த்தி காட்டுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அப்பம் யாருக்காவது வரவில்லை என்றால் தயவுசெய்து கரங்களை உயர்த்தி காட்டும்.
அப்படியே இருக்கட்டும், விட்டுருங்க. முடி. அன்பின் ஆண்டவரே, நேச தகுப்பு நம்முடைய பாதம் பண்ணி நமஸ்கரிக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகளாக ஒன்று கூடி இந்த நாளிலே உங்களுடைய திருவனத்தை கேட்டு எங்களை நாங்கள் பரிசோதித்து பாத்திராய் இந்த மேஜிலே பங்கெடுக்கத்தக்கதாக கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். பாத்திராய் பங்கெடுத்த ஒருக்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, வாரும் என்று சொல்லி சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு தைரியத்தோடு ஆண்டவரே ஆயத்தமாக இருக்கிறவர்களுக்காக நன்றி சொல்லி ஆராதிக்கிறோம். இதை விட்டு விலகி தகுப்பு இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். சீக்கிரமாக தங்களுடைய காரியங்களை சரி செய்து கர்த்தரோடு சரி செய்து தகப்பனை பங்கெடுக்கத்தக்கதாக கட்டளையிடும். யாராவது அபாத்திரமாக பங்கெடுத்துப்பா அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். நீரை கிருபையாயிரும். கர்த்தருடைய சரீரத்தின் மேன்மை என்னென்று தெரியாது யாராவது பங்கெடுத்திருப்பாருன்னு அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். நீரை அவர்களோடு பேசி ஆண்டவருடைய காரியம் சரி செய்யத்தக்கதாக இறங்க வேண்டுமாய் இந்த கரங்களை ஒப்புத்தலாம் இருக்கிறோம். ஆசீர்வதியம் இரக்கமாயிரம் அன்று இரக்கமாயிரம் காத்துக்கொள்ளும். நீரை எங்களோடு இருந்து ஆசீர்வதியம் ஆண்டவரே. இந்த வருகைக்கு ஆயத்தப்படும்படியாக பெத்தேல் குடும்பத்தையும் அருமையான சகோதரன் பிரேமானந்த குடும்பத்தையும் கரங்களை ஒப்படுக்கிறோம். காத்துக்கொள்ளும். நிச்சயமாக நீ செய்வது நம்பிக்கை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. நீ வரும்போது எடுக்கப்படுவது எவ்வளோ அவசியம், எவ்வளோ சந்தோஷம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட நேரத்துக்காக எங்களை ஆயத்தப்படுத்தும்படியாக இந்த மேஜை நீ வைத்திருக்கான்னு சொல்லி ஆராதிக்கிறோம். பெத்தேல் குடும்பத்தையும் உடைய கரங்களை ஒப்புத்தலாம் இருக்கிறோம். நீர் ஆஸ்வதியும் ஒவ்வொரு குடும்பமாக ஒப்படுக்கிறோம். ஆஸ்வதியும் சகோதரியும் சௌரியும் பிள்ளையும் நீர் கரங்களை ஒப்படுக்கிறோம். நீர் அவர்களை ஆஸ்வதித்து இன்னும் அதிகமாக உடைய வேதத்தை ஆண்டவராக இயேசுவின் சாயலில் மாற முடியாது நீ கட்டளையிட வேணுமா கெஞ்சிக்கிறோம். உம்மால் மாத்திரம் முடியும். ஆகவே நோக்கி கெஞ்சிக்கிறோம். நீரை கிருபையாய் காத்து ஆசிரியக்கத்தக்கதாக இறங்கும். கிருபையாயிரும் காத்துக்கொள்ளும். எல்லாவற்றையும் உண்மையை நம்பி இருக்கிறோம். இந்த COVID-19 அதிகமாக தொந்தரவு பண்ணி கொண்டிருக்கிறது. நீரை கிருபையாயிருந்து எங்களில் தகுப்பினை யாருக்கும் வராதபடி நீ காத்துக்கொள்ளும். ஆனாலும் ஒருவருக்கு வந்திருக்கிறது தகுப்பினை அருமேஸ்வரன் காரன்ராஜ் நம்முடைய கரங்களை ஒப்படுக்கிறோம். அவர்களுடைய இப்போது ஆஸ்பத்திரியில் இருக்கிறார். அவருக்காக ஜெபிக்கிறோம். நீரை கிருபையாயிருந்து காத்துக்கொள்ளும். சீக்கிரமாய் குணமாய் வரத்தக்கதாக கட்டளையிடும். வேறு யாருக்கும் வராதபடிக்கு நீ தடுத்து போட ஆண்டவரே. இப்போ தடுப்பூசி கூட அதிகமாக இருக்கிறபடினாலே சீக்கிரமாய் ஆண்டவரே அதை போட்டு தவப்புனே அது வராதபடி தடுத்து கொள்ளத்தக்கதாக அருமையான பெத்தேல் விசுவாசிகளுக்கு நீ கட்டளையிட வேண்டுமா கெஞ்சிக்கிறோம். ஆசுவதும் இரக்கமாயிரம். உண்மையை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. நீ செய்ய வல்லவர் அவை ஸ்தோத்திரிக்கிறோம். இரக்கமாயிரம். கையின் பிரயாசம் ஆசுவதியும் நல்லபடியாக உழைத்து முன்னேற கட்டளையிடும். இந்த காலத்தில் மிகவும் கஷ்டமாக இருக்கபடினாலே உண்மை நோக்கி நாங்கள் கெஞ்சிக்கிறோம். நீரை ஆசிரியத்து கையின் பிரயாசம் ஆசிரியத்து தேவையை சந்திக்க வேண்டுமாய் நீ கட்டளையிட வேண்டுமாய் கெஞ்சிக்கிறோம். காத்துக்கொள்ளும். ஆசிரியம் வியாதியெல்லாம் ஒப்படுக்கிறோம். காத்துக்கொள்ளும். இரக்கமாயின் தகப்பனே நீரே தேவனே கொரோனா வராதபடி தடுத்து போட வேண்டுமாய் மறுபடியும் கெஞ்சிக்கிறோம். காத்துக்கொள்ளும். மூத்த சோதரிலாம் ஞாபகப்படுத்துகிறோம். சரி தேவி, சரி எம்மா, சரி சுந்தரி, சரி ஜார்ஜ் ராஜாக்கா ஜெபிக்கிறோம். மற்றவர்களையும் ஒப்படுக்கிறோம். காத்துக்கொள்ளும். வியாதியில் இருக்கிற மற்றவர்களையும் ஒப்படுக்கிறோம் ஆண்டவரே. சார் விஜயராஜுக்கா ஜெபிக்கிறோம். அவருடைய இடது கை தகப்புன்னு ஏதோ பிரச்சனையாக இருக்குது கேள்விப்படுகிறோம். நீரை பார்த்து நல்ல சுகம் தாரும். மகன் சாமுக்கு கூட வேண்டிய கிருபை தந்து அவனுடைய 16-17 எலும்புகளில் பிரச்சனை இருக்கிறது சீக்கிரமாய் குணமாக்கி தகப்புனே நீர் அவன் நல்லபடியாக அழிக்க வேண்டுமாய் உண்ட கரங்களை போட்டுலாம் வந்திருக்கிறோம். ஆஸ்வதியம் சன் பிரசாத் ராக்கா ஜெபிக்கிறோம். நல்ல சுகம் தாரும். இரக்கமாயிரும். நீ செய்ய வல்ல ஸ்தோத்திரிக்கிறோம். சன் சிக்கா கூட வேண்டிய சுகம் தந்து ஆசிரியக்க வேண்டுமா கெஞ்சிக்கிறோம். சரி மகிழ்ச்சி கூட இந்த கால் புண்ணை எடுத்து போட்டு சீக்கிரமாக ஆற்றம் கொடுத்துருக்கிறீர். இன்னும் தொடர்ந்து நல்லபடியாக ஆறத்தக்கதாக நீ கட்டளையிட்டு ஆசிரியக்க வேண்டுமா கெஞ்சிக்கிறோம். காத்துக்கொள்ளணும். மகன் ஜிம்மை உடைய கரங்களை போடுக்கிறோம் ஆண்டவரே. இரக்கமாயிரும். அவனுக்கு வேண்டிய கிருபை தந்து காத்துக்கொள்ளும். நல்லபடியாக உழைத்து ஆண்டவரை வரத்தக்கதாக அவனுடைய எல்லா பாகங்களையும் தொட்டு சுகமாக்கும் ஆண்டவரே. உட்கொள்கிற மருந்துகளை ஆஸ்வதியும் நீரை நிச்சயமாக அவனுக்கு செய்கிற நம்பிக்கையோடு உடைய பாதம் பண்ணுகிறோம். ஆஸ்வதியம் சரி அண்ணாவுக்கு கூட வேண்டிய கிருபை தந்து காத்துக்கொள்ளும். கால் பிரச்சனை விடுதலை தந்து ஆஸ்வதியும் சரி நான்சி கூட வேண்டிய கிருபை தந்து காத்துக்கொள்ளும். இப்படியா எல்லாத்துக்கும் நம்பி வந்து நிற்கிறோம். நீரை வியாதியெல்லாம் தொட்டு சுகமாக்கத்தக்கதாக இறங்கும். காத்துக்கொள்ளும். இந்த நாள் அருமேஸ்வரன் தகப்பனே எங்கள் மதியில் வந்து ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டிருக்காக சோதம் சோன் பிரேமானுக்காக சகோதரிக்காக பிள்ளைகளுக்காக நன்றி சொல்கிறோம். அவளை குடும்பத்தையும் காத்துக்கொள்ளும். குறிப்பிட்ட கிடியன் இன்டர்நேஷ்னலில் நீ காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. வேதத்தை அநேக இடங்களில் சென்று அவள் கையில் கொடுக்குறபடினாலே அவளுக்கு அதிகமாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எவ்வளோ எதிர்ப்புகள் உண்டு. அதுலேயும் செய்யும்போது தகப்பனே நிச்சயமாக நீ கூட இருந்து வழிநடத்தி செய்யப்படத்தக்கதாக
நீ கட்டளையிட்டு ஆசிரியப்பு நம்பிக்கையோடும் நான் படுகிறோம். நீரை பொறுப்பெடுத்துக்கொள்ளும் ஆசிர்வதியும். அவரோடு இருக்க மற்றவர்கள் எல்லாரையும் ஒப்படுக்கிறோம். நீரை கிருபையாக இருந்து செயல்படத்தக்கதாக, ஆண்டோட வாழ்க்கை நிற்கமாக வரத்தக்கதாக, அவர்கள் உழைக்கத்தக்கதாக கட்டளையிடணுமாய் இந்த கரங்களை ஒப்புத்தில் நான் நிற்கிறோம். ஆசிர்வதியும். மீதியான நேரத்தில் எங்களோடு கூட இரு ஆண்டவரே. நீ கிருபையாயிரும். மற்ற ஊழியங்களையும் ஆசிர்வதியும் ஆண்டவரே. சண்டே ஸ்கூல் நிறைவேற்றினீர். வாலிபர் கூட்டத்துக்காக பைபிள் ஸ்டடிக்காக ஜெபிக்கிறோம். நீரை கிருபையாக இருந்து காத்து ஆசிரியக்கத்தக்கதாக இறங்க வேண்டுமாய் எங்கள் மற்றும் கரங்களை ஒப்புவத்துள்ளாக ஆண்டு மீட்பு இயேசு நாமத்தை சொந்தம் எடுக்கிறோம் பிதாவே. இப்போ ஒரு பாடல் இசைக்கப்படும். அப்போ நாம் எல்லோரும் எழுந்து நின்று நாம் ஆண்டவருக்கு கர்த்தருக்கு பொருளால் ஆராதனை செய்யலாம். பாடல் இப்போது இருக்கும். மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தயவுசெய்து உட்காருங்கள். இந்த சிறு அறிவிப்பை கவனத்துக்குமா நம்முடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஆராதனை முடிஞ்ச பின்னாலே 11 மணி அளவிலே யூத் மீட்டிங் இருக்கிறது. 12 மணி அளவிலே பைபிள் ஸ்டடி இருக்கிறது. தயவுசெய்துக்காக இருந்து போகுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். செவ்வாய்க்கிழமை மாலை 6 மணிக்கு சபை ஜெபம் ஞாபகம். புதன்கிழமை காலை 10 மணியிலே சகோதரியர் சேர்ந்து ஜெபிக்கிறார்கள். ஜெபத்திற்கு அதிகமான பெறுமாறு அன்புடன் எதிர்பார்க்கிறோம். நீங்களே அதை செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 9 மணிக்கு ஆண்டுடைய ஆராதனை இருக்கிறது. ஞாபகப்படுத்தி கொண்டு இதுக்காக வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த வியாதியஸ்தலை தயவுசெய்து அதிகமாக ஞாபகப்படுத்தி ஜெபியுங்கள். சோதன் சாம் அதிகமாக அவருக்கு இந்த பின்னாலே தண்டுவடத்திலே 16-17 எலும்புகளில் பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னார்கள். ஞாபகப்படுத்தி கொண்டு ஜெபியுங்கள். அவருக்கு பகிர்ந்த சோதன் விஜயராஜு கூட இப்போ காலையில் கேள்விப்பட்டோம். அவருடைய வலது கைங்களா இடது கையில் அதிகமாக பிரச்சனை இருக்குதுன்னு கேள்விப்படுகிறோம். ஆகவே தயவுசெய்து அதுக்காக ஜெபியுங்கள். பிரச்சனை வராது அப்படி காத்துக்கொள்ள முடியாது. ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். பெரிய மூத்த சகோதரிகளுக்காக ஞாபகப்படுத்திக் கொள்வோம். அதே போல் மற்றவர்களையும் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். சோன் பிரசாத் கூட இப்போ நன்றாக வந்து கொண்டிருக்கிறார். தொடர்ந்து செய்யுங்கள். சோதரி ரெபக்கா கூட கொஞ்சம் பிரச்சனை இருந்தது. அதிலிருந்து கூட அவர்கள் சுகமடைந்து வருகிறார். டாக்டர் போய் பார்த்திருக்கிறார்கள். ஆகவே இவர்களுக்காக அதிகமாக ஜெபிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இன்றைக்கு அருமையான சகோதரன் பிரேமானந்தும் அவருடைய குடும்பத்தார் இந்த மதியில் வந்து அவர் கிடியனை பற்றியும் ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டிருக்கா. அவர்களுக்காக நன்றி சொல்கிறோம். அவருடைய ஊழியத்தையும் கிடியன் இன்டர்நேஷ்னல் ஊழியத்தையும் அதிகமாக ஆண்டு ஆசிரியக்கத்தக்கதாக நாம் ஜெபிக்கலாம். ஜெபம் செய்வோம். அன்புள்ள பல்லவ தகப்பனே, ஜீவாதிபதியை சிருஷ்டிகர்த்தாவே ஆராதிக்கிறோம்.
உங்களுடைய பிள்ளைகளாம் ஒன்று கூடி உங்களுடைய பாதம் வந்திருக்கா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்போது ஆண்டவரே உங்களுடைய கிருபையினாலே கொடுக்கப்பட்ட காணிக்கைக்கானு சொல்கிறோம். நீர் கொடுத்த காணிக்கை ஆண்டவரே, நீர் கொடுத்த பணம், அதில் அவர்கள் காணிக்கை கொடுத்துருக்கிறோம் தகப்பனே. நீரே அதை ஆசீர்வதியும் ஆண்டவரே. நிச்சயமாக நீரே ஆண்டவரே உங்களுடைய ராஜ்யத்தின் மேன்மைக்காக உபயோகப்படுத்திய நம்பிக்கையோடு நோக்கி பார்க்கும் இரக்கமாயிரம். எல்லாவற்றுக்கும் நாங்கள் உண்மையை நம்பியிருக்கிறோம். உண்மையெல்லாம் ஒன்றும் செய்யக்கூடாது. ஆகவே நோக்கி கெஞ்சுகிறோம் ஆண்டவரே, நீரே செய்து ஆசீர்வதியும். குறிப்பாக இரவு தரிசனத்தையும் ஆசீர்வதித்து அநேக ஆத்மாக்களையும் இந்த கட்டத்தை பெரிதாக்கும் நீர் செய்வீர் நம்பிக்கையோடு உங்களுடைய பாதம் பண்ணுகிறோம். ஆசீர்வாதத்தை கட்டளையிட ஆண்டவரே இரக்கமாயிரும். நாட்டிலே கூட அநேக சட்டங்கள் வந்து கொண்டிருக்கிறது. எல்லாவற்றுக்கும் நீர் பாரும். அடையாளப்படியாக ஆராதிக்கிற எந்த தடைவராக நீ காத்துக்கொள்ள வேண்டுமா? எம்முடைய கரங்களை ஒப்புச்சலாக வந்து இருக்கிறோம் ஆண்டவரே. நீர் மாத்திரம் செய்ய முடியும். உண்மையை மாத்திரம் நம்பியிருக்கிறோம். உண்மையெல்லாம் அவங்க யாரும் உண்டு. ஆகவே நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். நீரை பாதுகாத்து ஆசிரியக்கத்தக்கதாக இறங்க வேண்டுமா கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. இரக்கமாக தேவனான்னு சொல்லி ஆராதிக்கிறோம். நீர் தகப்புன்னு அவங்க இனிமேல் என்ன செய்ய வேண்டும் எங்களை ஞாபகப்படுத்தி அப்படி செய்யப்படத்தக்கதாக நீ கட்டளையிட வேண்டுமாய் எங்களை முற்றுமாக ஒப்புக்கொடுத்தவர்களாக ஆண்டம் மீட்பனாக இயேசு நாமத்தை ஸ்தோத்திரம் எடுக்கிறோம் பிதாவை. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவதிய அன்பும் ஆண்டவராக பரிசுத்த ஐக்கியமும் என்றும் என்றும் நம் மனையும் கூட இருப்பதாக. ஆமென். ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே துதி கன மகிமை உமக்கே. ஓரே ராஜாவே அல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 மிக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஓ நீரே ராஜாவே அல்லேலூயா. துதி கன மகிமை உமக்கே. ஓ எல்லாமுமே துதி கன மகிமை உமக்கே. ஓ நீரே ராஜாவே. Praise the Lord. Praise the Lord. விசேஷமாக பிரேமானந்த் அவருடைய குடும்பங்களுக்காக நன்றி சொல்கிறோம். தேங்க்யூ.